காய்கறி ஒரு பிள்ளைகள் சாப்பிட்லன்னா அந்த மிஸ்டேக் வந்து அப்பா அம்மாவுக்கு தான். அவங்க பண்ணுற மிஸ்டேக்குக்கு காரணம் அப்பா அம்மா தான். அவங்கள வந்து அதை கட்டாயப்படுத்தி சாப்பிடணும், இதை சாப்பிட்டா சத்து கிடைக்கும், இதை சாப்பிட்டா சத்து கிடைக்கும், இதை சாப்பிட்டா நீ கீழே விழுந்து அடிபட்டாலும் வலிக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்து பாருங்கள், அந்த பிள்ளைங்க அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் என் அப்பாவுக்கு சுகர் மாத்திரை நிறுத்தி 3 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்ல நல்ல விஷயமா சொல்கிறீங்க. இதை மாதிரியே உலகத்தில் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாலாமணி பிரதர் என்ன பண்ணுறீங்க? பிரதரா சிஸ்டரா? நீங்கள் முதல்ல அது சொல்லவே இல்லை. படிச்சுட்ருக்கீங்களா, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை பிஸ்னஸ் மேனா? பதிவிட விருப்பம் இருந்தால் பதிவு செய்யலாம், இல்லையெனில் எந்த கட்டாயமும் கிடையாது, உங்கள் விருப்பம். அப்பாவுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் பாகற்காய், கோவக்காய், வெண்டைக்காய், இது 3 ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரியான உணவு கொடுங்க. அப்புறம் கீரை வகைகள், எப்படியாவது வாரத்தில் 2 நாள் கீரை வகைகள். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன், மேக்சிமம் மீன், முட்டையோட வெள்ளைக்கரு மட்டுமே. இந்த மாதிரி சாப்பாடு கொடுங்க. நான் டெய்லி மார்னிங் 5 பொடி வெந்நீரில் கலந்து குடிக்கிறேன். 5 பொடி என்ன பொடிலாம்? இந்த ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம், இந்த மாதிரியா? அந்த 5 பொடி என்னங்கிற டிப்ஸை சொல்லலாம் இல்லையா? எல்லாருக்குமே நல்லதாக இருக்குமே. சொல்லுங்கள் பிரதர். இல்லை, ஒருவேளை அது உங்களோட பிஸ்னஸ் சீக்ரெட்டாக இருந்தால் பரவாயில்ல, சொல்ல வேண்டாம். ஆனால் உங்கள் பிஸ்னஸ் வந்து சேல்ஸுக்கான என்ன வழிமுறையோ அதை சொல்லலாம். உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்னவோ அதை சொல்லலாம். ஒன்று காண்டாக்ட் நம்பர், இல்லை உங்களோட இன்ஸ்டா ஐடி, இல்லை உங்களோட ப்ராடக்டோட நேம், அப்படி கூட நீங்கள் வெளிப்படுத்தலாம். உங்கள் பிஸ்னஸாக இருந்தால் அது ஒரு நல்ல சேல்ஸுக்கான வழியாக இருக்கும் இல்லையா? தூக்கம் வருது. நாவல் கொட்டை பொடி, சிறு குறிஞ்சான் பொடி, வேண்டிய பொடி, நெல்லிக்காய் பொடி, ஆவாரம்பூ பொடி, வெந்தய பொடி. ஓ சரி சரி, வெந்தய பொடி. அப்படியா? சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கேட்டுக்கோங்க. நாவல் கொட்டை பொடி, சிறு குறிஞ்சான் பொடி, வெந்தய பொடி, நெல்லிக்காய் பொடி, ஆவாரம்பூ பொடி, இது 5மே அதிகாலையில் வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான விஷயங்கள். இதில் வந்து நாவல் கொட்டை வந்து சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும், உடம்புல புரோட்டீன் கண்டென்ட்டை வந்து அதிகப்படுத்தும், உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும். நெல்லிக்காய் பொடி வந்து உங்களுக்கு விட்டமின் சி ப்ராப்ளம் குறைபாடுகளை வந்து சரி பண்ணும். ஆவாரம்பூ இதுவுமே உங்களுக்கு வந்து உடம்புல தங்கம் போல் உங்களோட மேனியை பளபளக்க வைக்கும், சுகர் வராமல் தடுக்கும். இந்த சிறு குறிஞ்சானோட மருத்துவ குணம் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியலை, ஆனாலும் சிறு குறிஞ்சான் வந்து ரொம்ப நல்லது தான். இது எல்லா பொடியுமே சாப்பிட்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சுகர் எப்போவுமே கட்டுப்பாடு